அட்டென்ஷன்ல ஒரு வார்த்தை கேட்க போறோம். ஆண்டவர் சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நம்ம இந்த மாதம் முழுவதும் ஒரு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவசியமானது, அத்தியாவசியம் உள்ளது இல்லையா? ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படக்கூடியது. நான் சொன்னேன் போன வாரமே, நீங்களும் ஒரு பட்டு புடவை கட்டின்னு வாங்கன்னு சொல்லி. அதனால கீழ்ப்படி முடியாது பாஸ்டர். ஏன் மகிமை? தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர். புரியுதா? அதுதான் நம்முடைய சாட்சியாய் மாறுவது. உங்களை ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த பூமி மொத்தமே அவருடையதான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியிலே திரிகிற எல்லா ஆடு மாடுகள் எல்லாமே அவருடையது. ஃபாரஸ்ட் அவருடையது. ஆமென். அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஆகையால் தான் அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று அவர் தரித்திரம் அடைஞ்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நமக்கு பணம் அவசியம் என்பதை புரிஞ்சிருக்கீங்களா? ஆனா பண ஆசைக்கு தான் இடம் கொடுக்க கூடாது. பண ஆசைக்காக இல்லையா? ஸ்தோத்திரம். இயேசுவை விட்டுறக்கூடாது, சபையை விட்டுறக்கூடாது, ஊழியத்தை விட்டுறக்கூடாது. இந்த கொரோனா நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பல பாஸ்டர்ஸ் ஊழியத்தை விட்டுட்டாங்க. ஏன்? வருமானம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீங்கள் ஐஸ்வர்யவானாகும்படி ஆண்டவர் இயேசு உங்களுக்காக தரித்திரமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், தேவனுக்கு மகிமையா இருக்க வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும். ஆண்டவர் கூப்பிட்டா விட்டுட்டு போகிறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க. ஐயோ தேவன் கொடுத்தது நான் விட மாட்டேன்னா தோத்திரம் இங்கே விட்டு போயிடுவார் ஆண்டவர். அனுபவி இல்லையா? சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு இல்லையா? தேவன் கூப்பிட்டாருன்னா விட்டுட்டு போறதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஏன்னா நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, பரலோகம் தான் நமக்கு நிரந்தரம். ஆகையா நீங்கள் அதுக்காக உங்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். சரி, நான் போன வாரம் சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எப்படி ஐஸ்வர்யத்தை பெற முடியும் சொல்லி நான் சொன்னேன். நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்க தெரியல. அதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென். சீக்கிரமா நிகழாது. நீங்க என்ன பண்ணணும்? செய்முறை செய்யணும். இன்றைக்கு நம்ம ஒன்று தியானிக்க போகிறோம். தேவன் ஆயத்தமா இருக்கிறார் உங்களை ஐஸ்வர்யவன் ஆக்க. தேவன் யோவான் 1 யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். எதுவே விரும்புறீங்க? உங்க ஆத்துமா வாழ்ற மாதிரி நீங்க வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். சுகமா இருக்கும்படி உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வாழ்ந்து சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்துல இல்லையா ஒரு நம்பிக்கை இருக்கணும். உங்களை பார்த்தா கேட்கணும், நீங்க கிறிஸ்தவங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்க, ஆக்டிவா இருக்கீங்க, உண்மையா இருக்கீங்க, 10 பைசாவோட திருட மாட்டீங்க, லஞ்சம் வாங்க மாட்டீங்க சொல்றாங்களா? உங்களை பார்த்தா சொல்றாங்களா? ஹல்லேலூயா, மகிமை. ஓகே, இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னா, ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பிராமிஸ் பண்ணியும் ஏன் நாம் இன்னும் அந்த தேவ ஆசீர்வாதத்தை
அல்லது அந்த ஐஸ்வரியத்தை நம்மளால் பெற முடியலன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. போன வாரம் நானும் என் ஒய்ஃபு பேசி கொண்டிருந்தோம். அப்போ அவ சொன்னா, யோ உன்னை ஆண்டு அழைச்ச அழைப்புக்கு பாத்திரமா ஏதோ சர்ச்சை கட்டிட்ட, ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிற, தோத்துறோம் இல்லையா, 4 பேர் உன்னை பார்த்து பரவாயில்லப்பா அந்த பாஸ்டர் இருந்தா ஏதோ செஞ்சான்னு சொல்றாங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏண்டி உன் காசை வச்சுதான் இந்த இடத்துல வாங்கினேன். அது வேற. நான் இன்னும் ஒரு சரித்திரம் கூட படிக்கலையே, சரித்திரம் படைக்கலையே. இப்போ அவளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. அவள் அழைத்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமா இருந்திருக்கிறோமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், எல்லாருமே ஆசீர்வாதம் இல்லையா. கடன் இல்லாத நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா போன மாசம் ஒரு வண்டி வாங்கினாங்க. இந்த ஆரம்ப விசுவாசி புது வண்டி வாங்கிருந்து அப்பா சோமானுங்கன்னு எவ்வளோ டியூ கட்டணும், என்ன ஃபுல் பணம் கொடுத்து வாங்கிட்டு. ஏசப்பா, இதுதான் நமக்கு தேவை. கார் வாங்குறியா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிடணும். 2 வீலர் வாங்குறியா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிடணும். நகை வாங்குறியா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிடணும். எது வாங்கினாலும் ஃபுல் கேஷ். அது ஒரு ஆசீர்வாதம். உங்க வீட்டில் வட்டிக்காரன் வந்து பில் அடிக்க கூடாது. ஆமா, உங்க வீட்டில் இல்லையா ஸ்தோத்திரம் இஎம்ஐ காரன் வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, புரியுதா? உங்க வீட்டில் தேவன் ஒருவர் தான் இருக்கணும். ஆமேன். சரி, உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கவனிங்க. பெற்றுக்கொள்வதற்கு நான் போன சொன்னேன், ஆவிக்குரிய சில காரியங்கள் சொன்னேன். இன்னைக்கு ஏன் உங்களால பெற்றுக்கொள்ள முடியலனா அது முதல் காரணம் என்னன்னா சத்துரு. வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை, மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். மேல வாசிமா 9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன் உங்க வாழ்க்கையில தேவன் இல்லையா, தேவனே ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தோம், நல்ல மேய்ப்பராக இருந்தோம், உங்க வாழ்க்கையில அந்த தேவ ஆசீர்வாதங்கள் வராதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் பிசாசு காலில் விழல, அவனுக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை அவன் 3வது சோதனையாக ஒரு பெரிய மலைக்கு மேல் கொண்டு போய் இந்த முழு உலகத்தையும் காண்பிக்கிறான். இப்ப எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன், நீ என் காலில் விழு. இயேசு என்ன சொன்ன, அப்பாலே போ சாத்தானே. இப்ப இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் சித்தமா இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம் சத்துரு. ஏன்னா அவனா நினைக்கிறான், நீங்க போய் அவன் காலை விடணும்னு எதிர்பார்க்கிறான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா சொல்றதான்? புரியுதா? கவனிங்க. என்னன்னா, நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அல்லது தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு தேவன் உங்களுக்காக தரித்திரம் ஆகி உங்களை ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாற்றுவதற்கு அவர் பல விதத்தில் முயற்சி எடுத்தாலும் உனக்கு எதிரியாக ஒருத்தன் இருக்கிறான். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதுக்கு ஒரு வசனம் நான் சொல்றேன், பாருங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 12:29 பாருங்க. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒளியே பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும். அப்போ பலவானுடைய வீட்டில் என்ன இருக்கு? பலவானுடைய வீட்டில் என்ன இருக்கு? பைபிள் பாத்தீங்களா?
பலவானை முந்தி கட்டினால் ஒளியே பலவானி வீட்டுக்குள்ளே ஒருவன் புகுந்து புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? அந்த உடைமை என்ன? நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள். பிசாசு என்ன பண்றாத தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணணுமா? பலவானை முந்தி கட்டு. இயேசுவின் நாமத்திலே பலவானே, சத்துருவே, எனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த தேவ ஆசீர்வாதத்தை நான் பெறக்கூடாதபடிக்கு தடுக்கிற சத்துருவே, என் உடைமைகளை இயேசு நாமத்திலே விடுவிக்கிறேன் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா சாத்தான் அந்த உடைமையை உங்களுக்கு கொடுத்துட்டு போவான். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஏன் உங்களை நாங்க ஜெபம் பண்ணு சொல்ல தெரியுமா? சமயம் யுத்த ஜெபம் பண்ணணும். ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 2-3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? சத்துருவின் கையில அகப்பட்டு இருக்கிறது. வெண்கல கதவுகளை நான் உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை தேவன் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். 105ஆம் சங்கீதத்துல, சங்கீதம் 105 37 இருந்து, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காகவும் விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள். அவர்கள் காடைகளை வர பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் இந்த எகிப்து தேச அடிமையா இருந்தாங்க. அப்படி அடிமையா இருந்த அவர்கள் புறப்படும் போது ஆண்டவர் பாருங்க, அவங்க வெள்ளியும் பொன்னையும் இல்லையா அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினாங்கன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமா இருந்தாலும் சத்துரு என்ன பண்ண தெரியுமா? உங்களுடைய மனக்கண்களை குருடாக்குகிறான், உங்களுக்கு அவிசுவாசத்தை உண்டாக்குகிறான், அல்லது உங்களை அப்படியே அப்போ ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பிளஸ்ஸிங்கை வச்சிருந்தோம், நம்ம அதை அறியாதனால கவனிங்க, நம்ம வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் கொள்ளையிடாதபடிக்கு நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லாதபடினால இன்னைக்கும் யாராவது 5 ரூபா கொடுப்பாங்களா 10 ரூபா கொடுப்பாங்களான்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஏங்குகிறோம். அவர் உங்களை வானத்தின் அப்பத்தினாலே திருப்தியாக்கி இருக்கிறார், மன்னாவினால் திருப்தியாகி இருக்கிறாங்க. கேட்டார்கள். அப்ப நம்ம கேட்டா கொடுக்கிறான்றது தானே இல்லையா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? பாலை கேட்டால் விஷத்தை கொடுப்பாரா? தேனை கேட்டால் தேளை கொடுப்பாரா? பொல்லாதவராகி நீயும் பிள்ளைக்கு நல்ல கொடுக்கும் போது பரலோக பிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு இல்லையா நன்மையான தரமாட்டாரா? ஹல்லேலூயா. நன்மையான தரமாட்டாரா? ஆமென் சொல்லு. ஆனா ஏன் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம்? இல்ல ஒண்ணும் புரியல. இவ்வளோ வாக்கு தத்தங்கள், இவ்வளோ
கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மேல வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் அறிஞ்சிருக்கிறோம். என்ன கிருபை, என்ன கிருபை, என்ன கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படி நமக்காக தரித்திரம், அதான் கிருபை. கைத்தட்ட அவர் மையப்படுத்தி. அப்ப அவர் கிருபை என்ன? அவர் கிருபை என்ன? நீங்க வாழ்ந்து சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்புறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அதனால ஏசப்பா பிள்ளையாகி நீங்க ஒரு நாளும் இந்த உலக வாழ்க்கையில, நான் அடி சொல்லுவேன் இல்லையா, அப்துல் கலாம் சாகும்போது சொன்னாரு, நீ பிறப்பு உனக்கு ஏழையா இருக்கலாம், ஆனா உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது என்னன்னா, இந்த சத்துரு பாருங்க, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்ணை குருடாக்கி இல்லையா, அல்லது ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கும், அப்படியே ஜெபித்தாலும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கான ஒரு யுத்த ஜெபம் நம்மளாட்ட இல்லாதபடினால நம்ம ஏழ்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிக்கணும். வெள்ளிக்கிழமை நம்முடைய பிள்ளைங்களாம் அந்த ஸ்கூலுக்கு போனாங்க. நானும் பின்னாலே ஒரு 6 மணி தான் போயிட்டேன். மழையோ மழை, இவ்வளோ தண்ணி ஓடிச்சு உள்ள. நினைச்சேன், ஆண்டவரே ஆண்டவரே, இப்பதான் முறையா அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம், மழை வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது ஆண்டவரே, தயவு செய்து இல்லையா இந்த 2-3 நாட்கள் இல்லையா நீங்க இயேசுவின் நாமத்துல பகலில் மேக ஸ்தம்பமா இருக்கணும், இரவுல அக்கினி ஸ்தம்பமா இருக்கணும், ஒரு மழை விழக்கூடாது இல்லையா. ஆமா, வாட்டர் கனோபி மாதிரி என்ன பண்ணீங்க தாங்கி கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்தோத்திரம். அந்த 9 மணி மழை நின்றுச்சு. இன்ன வரைக்கும் தேவ கிருபையினாலே மழை இல்லை. காரணம் என்ன? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. இல்லையா இல்லையா? நீ அவ்வளவு பெரிய ஆளா பாஸ்டர்? நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, ஆனா ஜெபம் பண்ணா ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறான் நல்லா தெரியும் இல்லையா. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்வாராம். கவனிங்க, நம்ம இயேசுநாதரே ஏதோ பெரிய ராஜாதி ராஜாவா இல்லையா, அப்படியே சிங்காசனத்துல அப்படியே கால் போட்டுக்கின்னு இல்லையா, அப்படியே டீ வாங்கி குடிச்சின்னு காப்பி வாங்கி குடிச்சின்னு அப்படி இல்லை. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அப்போ சோதிக்கப்படுகிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அவர் உதவி செய்வதற்கு. அப்போ சொன்ன, ஆண்டவரே பல லட்சத்தை போட்டிருக்கப்பா, சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியாச்சு ஆண்டவரே இல்லையா, ஒரு துளி மழை பெஞ்சா கூட இந்த பிள்ளைகளால் நாங்கள் என்ன செய்ய முடியாது ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க சாமி. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார். இந்த நாள் வரைக்கும் தெய்வம் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். கைதறி தெய்வம். ஏன்? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணார். 3 வருஷம் 6 மாசம் மழையே பெய்யல பாருங்க. பிறகு ஜெபித்தார், மழை பெய்தது. நம்புறீங்க? எலியா யாரு? நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா யாரு? நம்மை போல பாடுள்ள மனுஷன். உன்னை போல ஒரு பாடுள்ள மனுஷன் இல்லையா. புரிஞ்சுட்டா? யாருன்னா திட்டினா கோவம் வந்துடும் அவருக்கு. இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களா மொட்டை தலையா ஏறிப்போன்னு கிண்டல் பண்ணாங்க. அவர் கோவம் வந்துட்டு காட்டுல இருந்து 50 கரடி வந்து சாவடிட்டு சொல்லிட்டாரு. ஒரு கரடி வந்து 50 பிள்ளைங்க சாவடிச்சிச்சு. டென்ஷன் பார்ட்டி. ஆமா, டென்ஷன் பார்ட்டி. கோபம் நிறைந்தவர். யாருன்னா ஒன்று சொன்னா டப்புன்னு சோர்ந்து படுத்துக்குவாரு. ஆனா அவர் ஜெபம் பண்ணாரு, 3 வருஷம் 6 மாசம் மழையே பெய்யல. உனக்கு நம்பிக்கை இருக்கு அது மாதிரிலாம்? என் பேச்சை என் வீட்டுக்காரனே கேட்க மாட்டான் பாஸ்டர், என் பேச்சை என் புள்ளியே கேட்க மாட்டேன். என் பேச்சை எப்படி இயேசு கேட்பாரு? உன் பேச்சு கேட்கல, உன் ஜெபத்தை அவர் கேட்பாரு. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். புரியுதா?
அப்ப சொல்லு, இயேசுவின் நாமத்திலே எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பொக்கிஷங்களை, இல்லையா, அல்லது அல்லது வெண்கல கதவை நான் இயேசு நாமத்தில் உடைக்கிறேன், இருப்பு தாழ்பாட்களை முறிக்கிறேன், அந்தகாரமான பொக்கிஷங்களை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன் சொல்லி சோமனி பாரு. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வருவார். ஆமா, ஹல்லேலூயா. என்னெல்லாம் ஜனம் கேட்கிற ஒரு கேள்வி, பாஸ்டர் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருதா? வெளிநாட்டுல பணம் வருதா? எப்படி நீங்க இப்படிலாம் வாங்குறீங்க, இப்படிலாம் செய்யறீங்க? நாங்களும் உங்களை மாதிரி தான் ஊழித்து வந்திருக்கிறோம், என்னதான் இயேசு அழைச்சாரு, ரைட்டு, எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல இல்லையா? ஆமா, ஒரு ஸ்டெப்புக்கு மேல அடுத்த ஸ்டெப்பு போக முடியல பாஸ்டர். என்ன காரணம்? வேற ஒண்ணு இல்லை, பைபிள் தான். ஆமென். ஆண்டவர் என்னுடைய மனக்கண்ணை திறந்தாரு, நான் செயல்படுறேன். உன் மனக்கண்ணை இன்னும் திறக்கல, அப்படியே இருக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, ஹல்லேலூயா. தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன். வெண்கல கதவை உடைத்து, இருப்பு தாழ்பாலை முறித்து, அந்தகார பொக்கிஷங்களையும் புதையலையும் தருவேன் சொன்னீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு தாங்கப்பா, இல்லையா, தாங்க ஆண்டவரே, இல்லையா, பாவிகளுடைய ஆஸ்தியெல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கேட்டார்கள், கொடுத்தார். நீ கேட்கல, அவர் அமைதியா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஜென்டில்மேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் என் இயேசு தேடுங்கள். கேட்கிறியா? சட்டம் அது. கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். என்னைக்குன்னா தட்டி, அவர் கதவு ஒரு நாள் ஃபுல்லா தட்டி இருக்கியா? ஆண்டவரே ஆண்டவரே, ஏசப்பா 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 ஏசப்பா. 10 நிமிஷம் தட்டு, சிச்சி இந்த பழம் பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்களாம் சில சமயம் இல்லையா, அவர் திறக்கிற வரைக்கும் தட்டினே இருப்போம். ஏன்னா அவர் திறந்தாருன்னா மூட மாட்டாரு, அவர் மூடிட்டா திறக்க மாட்டாரு. அதனால அப்பா 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 அப்பா. ஆமாங்க, புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? பாருங்க, நமக்கு நம்ம பலவானை முந்தி கட்டுங்க. சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, பணத்தை பெற்றுக் கொள்ளுங்க, நன்மையை பெற்றுக் கொள்ளுங்க, நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்ளுங்க. எல்லாமே ஜெபத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அதான் ஜெபத்திலே அமைதியான ஜெபம் இருக்கு, சண்டை போடுற ஜெபம் இருக்குது, யுத்த ஜெபம், யுத்த ஜெபம் இருக்கு. நீயா நானா வா பார்க்கலாம்னு சொல்லி யுத்த ஜெபம். சில சமயம் நாங்கள் யுத்த ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல நம்ம சபை கேஆர்சி கிரவுண்ட்ல இருந்துச்சு. அப்போ சாது செல்லப்பான்னு ஒரு தேவ மனுஷனை ஊழியத்துக்கு கூப்பிட்டு இருந்தோம். வந்துட்டாரு. முதல் நாள் கூட்டம் கவனிங்க, முதல் நாள் கூட்டம் கவனிங்க, அப்படியே கரு மேகம் வந்துட்டு நிக்குது, அப்படியே பொத்துன்னு ஊத்திரும்பது, அது மாதிரி நிக்குது. நம்முடைய அப்போ நம்ம ஜெபக்குழு தலைவர்களாக இருந்தாங்க. ஏமா இப்போ எல்லாம் சோமன் ஆரம்பிங்க இல்லையா, அந்த மேகம் அப்படியே கலைஞ்சு போயிடணும். நானும் கூட சேர்ந்து யுத்த ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பாருங்க, ஒரு சொட்டு மழை பெய்யல, அப்படியே கலைஞ்சு போயிட்டு. நீங்க தேவனுடைய பிள்ளை, நீ ஜெபம் பண்ணா, நீ கட்டளையிட்டா, சொல்லுது கட்டளையிட அது நிற்கும். நீங்க கட்டளையிட்டா அது நிற்கும். வாசிங்க பார்க்கலாம், 33 நினைக்கிறேன், சங்கீதம் 33. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப கவனிக்க, ஒன்னு சத்துரு, புரியுதா? அவனை மேற்கொண்ட ஒரு காரியம் ஒன்று யுத்த ஜபம், உபவாச ஜபங்கள் இல்லையா, இரவு ஜபங்கள், ஜாமக்கார ஜபங்கள். இப்படிப்பட்ட ஜபங்களில அவனுடைய வல்லமையை கட்டி ஜபிங்க இல்லையா. உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை தடுத்து நிறுத்துகிற அவனுடைய வல்லமையை இப்படிப்பட்ட ஜபத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அப்புறப்படுத்திட்டு நீங்க என்ன பண்ணணும்? அதை ரிலீஸ் பண்ணணும்.
சுகத்தை ரிலீஸ் பண்ணு, பணத்தை ரிலீஸ் பண்ணு, நன்மைகளை ரிலீஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் கொண்டு வந்துரும் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது என்னன்னா வாசிக்கலாமா? ரெண்டாவது விசுவாச குறைவு அல்லது சூழ்நிலையை நாம் பார்ப்பது. வாசிக்கலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான், ஆவியின் வழி இன்னதென்று கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கேட்டுட்டு பார்க்கலாம். கீழே வாசிமா, தொடர்ந்து வாசி. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. பிரைஸ் காட். கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. இந்த பிரசங்கி என்ன சொல்றாருன்னா, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். ஏன்? சில பேருக்குள்ள இந்த விசுவாச குறைவுதான். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். கவனிங்க, பைபிள் சொல்லுது, நடுகிறவன் அல்ல, நீர்ப்பாய்ச்சலும் அல்ல, வெளியே செய்யற தேவனால் தான் கூடும். ஆமென் சொல்லுங்க. சில சமயம் நீ நட்ட அந்த விதையை செத்து போயிடும், ஆனா கர்த்தர் அது உயிர்ப்பிச்சு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீ எதை கவனிக்க கூடாது? காற்றை கவனிக்க கூடாது. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அப்புறம் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஏன் சொல்றாரு? தாயின் கற்பத்துல ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாக விதம் இன்னதென்று நீ அறிஞ்ச. உனக்கு தெரியுமா? டாக்டருக்கே தெரியாது. 50 நாள் பொறுத்து வா, 60 நாள் பொறுத்து வா, இல்லையா? தோத்துறோம். எப்படி இந்த 2 கரு ஒன்னா சேர்ந்து தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது. என்ன சொல்லுவாங்க? 3 மாசம் பொறுத்து வா, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். கர்த்தர் எல்லாம் செஞ்ச பிறகு இது ஸ்கேன் பண்ணும் போய். அவர் சொல்றாரு, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றே உனக்கு தெரியாத. அது தெரியாத போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறிய மாட்ட. கைத்தட்டு போடு. கவனிங்க, எவ்வளவு மூளை நமக்கு? சொல்லு, உனக்கு எவ்வளவு மூளை இருக்கு? ஒன்லி 650 கிராம். மூளையை வச்சுட்டு ஏசப்பாவுடைய மொத்தத்தை உன்னால அறிய முடியாது. அதான் சொல்றாரு, அதுவோ இதுவோ ஒன்னத்தையும் அறிய மாட்டேன். ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை இருக்குது பைபிள்ல. காற்றை பார்க்காத, மழையை பார்க்காத, இல்லையா? ஸ்தோத்திரம். நீ விதைச்சிட்டு போ. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கற்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாக விதம் என்னதென்று நீ அறியாத மாதிரி எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியல. ஆமென். எப்படி இது ஆகும்? எப்படி இது ஆகும்? மரியாதை கேட்டால எப்படி ஆகும்? புருஷனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்தானே குழந்தை பிறக்கும். எப்படி பரிசுத்த ஆவியினால குழந்தை பிறக்கும் நீங்க சொல்றீங்க? மரியாதை கேட்டாங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏமா, உன்னுடைய 650 கிலோ மூளைக்கு இது ஒத்து வராது, தெரியாது, இல்லையா? போ, எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வான்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நம்முடைய வார்த்தை மடி எனக்கு ஆகட்டும். ஆமென். சில சமயம் இன்னைக்கும் விஞ்ஞானிகளுக்கு சவால் என்ன தெரியுமா? எப்படி மரியாளின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் தெரியும்? விஞ்ஞானிகள் புரியல. எப்படி இந்த உலகம் உருவானது? விஞ்ஞானிகளுக்கு புரியல. எப்படி
செத்து போன ஒரு மனுஷன் 3 நாள் பொறுத்து உயிரோடு எழும்புவார். இன்னும் அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? ஏன்? ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதின் வயிற்றிலே எலும்புகள் உருவாக விதம் இன்னதென்றுமே இந்த மக்களுக்கு விஞ்ஞானிகள் தெரியல. இப்போ போன வாரம் சொன்னாங்க, இப்போ கருமுட்டையை தேவையில்லை, இந்த தோல் இருந்தே முட்டையை உருவாக்கிடுவாங்க. கர்த்தர் அவன் எப்படி உருவாக்கினாலும் தேவன் தான் செயல்பட வைக்கணும். எத்தனை ஒத்துக்கிறீங்க? புரிஞ்சுட்டீங்களா? புரியுதா? அது மேலதான் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். என்ன முயற்சி எடுத்தாலும் தேவன் அலோ பண்ணலனா நோ யூஸ். ஹல்லேலூயா. புரியுதா? இரண்டாவது, சூழ்நிலையை பார்க்க கூடாது, காற்றை கவனிக்க கூடாது. சொல்லுவாங்க ஆடி பட்டம் தேடி. ஏன் ஆடி மாசம் மழை பெய்யணும்னு சொல்றாங்க தெரியுமா? அப்பதான் விதை மதிப்பாங்க. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டு ஆடி மாசம் மழை பெய்ய மாட்டுது இல்லையா, ஜனவரி பெஞ்சு விட்டுருது. ஹலோ, புரியுதா? அப்போ நம்ம என்ன, நம்முடைய விசுவாசத்தை குறைக்க, நம்ம விசுவாச குறைவுதான். நேற்று வந்த ஊழியர் சொன்னாரு, பவுல் கையில பாம்பு கட்சி, விஷ பாம்பு கட்சி தொங்குது. அவன் சொல்றான் இந்த பூச்சி புடிங்கி நெருப்புல போட்டான். புரியுதா? நம்ம கண்ணுக்கு அது என்னது? விரியன் பாம்பு பயில் போட்டிருக்கு. ஆனா அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? பூச்சி மாதிரி தெரியுது. உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? அது அனகொண்டா மாதிரி தெரியும். உனக்கு இந்த விரியன் பாம்பு எப்படி தெரியும்? அனகொண்டா. ஐயன அனகொண்டா முழுகிட்டு, என்ன அனகொண்டா தொட்டுட்டு, ஏமா பூச்சி தான் கட்சிது, கருப்பா பூச்சி தான் தொட்டுருக்குது. உன் பார்வை எப்படி இருக்கு? புரியுதா? தெளிவா இருக்கணும். பைபிள் உனக்கு என்ன சொல்லுதோ அதை செய்யணும். நீ காத்த பார்க்க கூடாது, மழையை பார்க்க கூடாது, இல்லையா மேகத்தை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். புரிஞ்சிட்டீங்களா? ஒண்ணு, சத்துருவை கடிந்து ஜெபம் பண்ணி அவன் கரத்தில் இருக்கிற அந்த உன்னுடைய பொக்கிஷங்களை ரிலீஸ் பண்ணுங்க. புரியுதா? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய சுகம், வர வேண்டிய எல்லாமே சமயம் பிசாசு நமக்கு வர வேண்டியதை அவன் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பான். ரிலீஸ் பண்ணு. நான் ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்ணும்? நீங்க சூழ்நிலையை பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த ஏழை விதவை என்ன செஞ்சா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணா? தெய்வத்துக்கு சம்பந்தம் போட்டுட்டா. அவ சூழ்நிலையை பார்க்கல இல்லையா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர், அதானுங்க விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசம் என்ன? எப்போ ஆடு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்கடா எங்க? அது அவர் பார்த்துக்குவார். அதுதான் சூழ்நிலையை பார்க்காம, ஆமென் சொல்லுங்க, சூழ்நிலையை பார்க்காம இல்லையா, முழுக்க முழுக்க தெய்வத்தையே நோக்கி பார்ப்பது. புரிஞ்சுட்டீங்களா? உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை பிளஸ் பண்ணதுக்கு அவர் யோசிக்கும் போது நீங்க சூழ்நிலையை பார்க்க. ஒரு வசந்த வாசிக்கலாமா? ஒரு வசந்த வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்திலே? 1ஆம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. கவனிங்க, பஞ்சம் வந்துட்டு பஞ்ச காலத்துல விதை விதைக்க முடியுமா? நீங்க விதைப்பீங்களா? ஆனா இவருடைய விசுவாசம் என்ன? தேவன் சொல்றார், எப்பா இந்த ஊர் விட்டு போகாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு.
பாருங்க, ஏசாப்பா நம்பி அங்க அந்த அதே ஊர்ல இருந்துட்டான். பஞ்சம் காலத்துல விதை விதைக்கிறான். என்னாச்சு? 100 மடங்கு பலன். சொல்லுங்க, 100 மடங்கு எப்படி? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இருமா, 100 மடங்குனா எப்படி? பஞ்சம், விதை வச்சிட்டான், எப்படி 100 மடங்கு வந்தது? சொல்லுங்க, ஆண்கள் சொல்லுங்க. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு? விசுவாச ஆசீர்வதிச்சாரா? சொல்லு, கர்த்தர் சொல்ல, அப்பதான் உனக்கு புரியும். பஞ்ச காலத்துல விதை விதைச்சாரு. தேவன் அவரை 100 மடங்கு எப்படி? கடவுளே, இப்படி மக்க மாறி இருந்தா நான் என்ன பண்ண சொல்லுங்க. ஆவிக்குரிய மக்குகளா இருக்கக்கூடாது. அப்ப என்ன மக்குன்றீங்களா? நான் என்ன தெரியுமா, PhD முடிச்சிருக்கேன். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? வெறும் ஓல்டு எஸ்எஸ்எல்சி தான். எப்படி வாசி, அந்த வசனம் வாசி முடியும். ஈசாக்கு அந்த தேசத்தில் தேசத்திலே விதை விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு வச்சிருப்பாரு. கீழ்ப்படிஞ்ச எப்படி ஆசீர்வதிச்சான்னு கேக்குறேன். மழை பெஞ்சிருக்கும். இவன் விதைச்சான் இல்லையா? இவனுடைய விசுவாசம் பார்த்து வானத்தை ஓபன் பண்ணிட்டு ஆண்டவர். ஆண்டவர் கைதறி ஆண்டவர் மையப்படுத்த. ஈசாக்கு பஞ்சகாலத்துல விதை விதைச்சான், ரைட்டு. தேவன் அவனை, இதுக்கு நடுவுல பாருங்க, மழை பெஞ்சிருக்கு, கைத்தட்டி அவரை மையப்படுத்து. இதுதான் உன்னுடைய விசுவாசம். மழை போன வருஷமே மழை பெய்யல, இந்த வருஷம் பெய்யுமா? அதெல்லாம் நீ பஞ்ச காலத்துல விதை விதை. அம்மா வச்சதுல யாரு? அந்த சாரி பார்த்து விதை விதைச்சுதான் என்ன விதைச்சது? எல்லாரும் சாப்பிட்டு சாக போறோம், இதான் கடைசி மாவு, சாக போறோம். அப்ப அவர் சொல்றாரு, அதுல 2 அடியில 3 அடை போட்டு முதலாடி கொண்டு வாமா இல்லையா? பஞ்சத்திரு வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? உன் சட்டியில மாவும் குறையாது, என்ன குறையான்னு சொன்னாரா? அந்த அம்மா கீழ்பஞ்சுதான். அவங்க வீட்டுல டெய்லி பூரி கிழங்கு உண்டாச்சா? எப்படி உண்டாச்சு? இதான் விசுவாச கண்கள். நீ பஞ்சத்துல விதை, மழையை கொடுப்பது, விளைய வைப்பது, பூரணம் அடைவது இல்லையா, ஆசீர்வதிப்பது அவருடைய வேலை. நீ பஞ்சத்தை மழை பெய்யல ஒண்ணு இல்ல இல்லையா, தோத்துறோம். ஆமா சொல்லாத, பஞ்சத்துல விதை விதை. ஆமீன் சொல்லுங்களேன். பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான், அதான் அவனுடைய விசுவாசம். ஆண்டவரே மழை பெய்ய வச்சிட்டாரு, பஞ்சத்தை மாத்திட்டார். பாருங்க, இவன் விசுவாசம் பார்த்து அந்த ஊருக்கே பஞ்சம் மாறி விட்டது. கைத்தட்டு பார்க்கலாம் உன் விசுவாசம் பார்த்து. ஆமா, ஒரு பாஸ்டர் சொன்னாராம், அந்த ஊர்ல ஒரு வருஷம் மழை பெய்யல. பாஸ்டர் சொன்னாராம், நம்மளாம் இன்னைக்கு சாயங்காலம் ஜெபம் பண்ண போறோம், எல்லாரும் அந்த 4 மணி ஜெபத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கவனிங்க, எல்லாரும் கேட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு மாத்திரம் கவனி கொடையத்துன்னு அந்த ஜெபத்துக்கு வந்தா. எல்லாரும் உங்களை பார்த்து, பெரிய விசுவாசி இவர், நாங்க பார்க்காத இயேசுவா, நாங்க பார்க்காத பாஸ்டரா, நாங்க பார்க்காத கோயிலா, நீ கொடையத்தின ஆட்டின்னு வர பெரிய விசுவாசியோ? இல்லக்கா, பாஸ்டர் சொன்னாரு மழைக்கா ஜெபம் பண்ண போறோம், கட்டாயம் ஜெபத்தை ஆண்டு கேட்டுருவாரு. அப்ப நான் போகும்போது மழை வந்துட்டா என்ன பண்றது சொல்லி அவ கொடை கொண்டு வந்திருக்கிறா. அதே போல ஜெபம் பண்ணாங்க, மழை பெஞ்சது, இவன் மட்டும் புடிச்சுன்னு போனா. எல்லாம் மழை நஞ்சு உட்கார்ந்தது. ஆமா, நஞ்சு தான் வீட்டுக்கு போச்சுங்க. கர்த்தரன் சவால மழை நிறுத்தவே பாருங்க, நஞ்சு ஓடு.
அவிசுவாசி. இன்னத்தி ஜெபம் பண்ண வரும், மழைக்கு ஜெபம் பண்ண வரும். மழை வரும் நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. நாங்க இங்க முட்டி போட்டு எசப்பா மழை பெய்யணும், இது அப்ப குழப்பிச்சு வரும். அப்போ இது அவிசுவாசம். புரியுதா? புரியுதா? எதுக்கு ஜெபம் பண்ண போறியோ அதுக்கு பைபிள் சொல்றாரு, வாசிக்கும் 1 யோவான் 5 நாம் 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 எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிற தைரியம். வாசிக்கும் 1 யோவான் 5 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் சொல்லுங்க, நாம் நான் நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். கைத்தட்டு பார்க்கலாம். அடுத்த வசனம் சொல்லுது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். கைத்தட்டு பார்க்கலாம். என்ன அருமையான வார்த்தை பாரு. நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு அது கொடுத்துட்டாரு நீ நம்பணும். ஆமா, ஹல்லேலூயா. புரியுதா? இல்ல உன் ஜெபம் கேன்சல் ஆயிடும். ஒரு முறை ஜெபிக்கணும், அடுத்த முறை என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில இப்போ நீங்க ஏதோ ஒரு முக்கியமான ஜெபம் கேட்கறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டியா? அடுத்தது நீ இந்த ஜெபத்துக்கு செவி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்துக்கு நீ செவி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இல்லையா? தொடர்ந்து அது ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். மறுபடியும் ஜெபம் பண்ண கூடாது. ஏன்னா நீ ஒரு முறை ஜெபம் பண்ணாவே தேவன் கேட்டுட்டார். மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம் பண்ணு. நீ எனக்கு அதை தந்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மழையை நிறுத்தி விட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி நீங்க தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும் போது அந்த காரியம் கைகூடி வந்துவிடும். புரிஞ்சுட்டா? புரியுதா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிற தைரியம். என்ன தைரியம்? போர்டு போட்டு வச்சிருக்கிறோம். கெச்சமணி தோட்டம், அடுத்தது பிரேயர் கார்டன் எக்ஸ்டென்ஷன். என்ன தைரியம்? இது ஒரு 4 கோடி, அது ஒரு 4 கோடி. என்ன தைரியம்? அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹலோ, புரியுதா? 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 இந்த சர்ச்சை வர ஆள் அப்படியே விசுவாச கில்லி மாதிரி இருக்கணும். விசுவாசம் அப்படியே அப்படி ஷார்ப்பா இருக்கணும். புரியுதா? மழையை பார்க்க கூடாது, காற்றை பார்க்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை பார், தேவனுடைய கிரியை பார். நீ ஆராதிக்க தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12 இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார். who are you? தெரியணும். இன்னார். நீ கும்பிடுற கடவுள் யாரு? நீ ஆராதிக்கிற தெய்வம் யாரு? அக்கினி சூளையில கொண்டு போய் உன்னை போட்டாலும் அதுல உன்னை தப்புவிக்கிற தெய்வமா ஆண்டவர். சூளையை 7 மடங்கு அதிகமாக்கினார் ராஜா. அவங்க பயப்படவே இல்லையே. நாங்கள் ஆராதிக்கிற இதுதான் உங்களுக்கு தெரியணும். சர்ச்சைக்கு போறேன், ஏமா போறேன், நான் கும்பிடுற தெய்வம் யாருன்னு தெரியுங்க. அதெல்லாம் இவ்வளவு பாடம் நான் அனுபவிக்கிறேன். ஒரு நாள் வரும்
நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் கர்த்தனை மகிழ்ச்சியாக்குவார். அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவு. ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றா பாருங்க, இன்னார் என்று நான் அறிவேன், நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். என்ன நிச்சயம்? ஆமென் சொல்லுங்க. என்ன நிச்சயம்? உங்களை பார்த்து ஏன் நீங்க சர்ச்சைக்கு போறீங்க என்ன சொல்லுவீங்க? தெரியாம நக்க கொண்டு கோயில் விட்டுச்சு. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தார், தேவனே உம்மை துதிப்பேன். ஒரு காலத்துல பசியில, பட்டியல, வியாதியில, வறுமையில இல்லையா, வீடு வாவான்னு காடு போப்போன்னு சொல்லிச்சு. அன்னைக்கு அப்படி இருந்த என்ன இயேசு என்னை தேடி வந்தாருங்க, என்னை ரட்சித்தாருங்க, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த இயேசு கோயில் தான் போறேன். தெரியுமா? புரியுமா உனக்கு? புரியுதா? உங்களை பார்த்து ஏன் நீங்க அந்த சர்ச்சுக்கு போறீங்க? இவ்வளோ சர்ச் இருக்கு செங்கல்பட்டுல, செக்கினாக்கு போனாதான் நீ நல்லா இருப்பியான்னு அப்படிலாம் கிண்டலா கேட்பாங்க. அங்கதாமா இயேசு என்னை சந்திச்சாரு. அதான் என் பெத்தேல், அதான் என் பெத்தேல் இல்லையா? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நீ நடமாறனா அது காரணம் இயேசுநாதர் தாமா. அதுதான் அவரை தேடி போறேன். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியே அடைய மாட்டேன். ஆமா. அப்ப ரெண்டாவது என்னென்ன? விசுவாச குறை வரக்கூடாது. உங்க பார்வை சரியா இருக்கணும். சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. சரி, நாளைக்கு எத்தனை பேர் உயிரா இருப்பீங்கன்னு கை வைத்துங்க. நான் நாளைக்கு உயிரா இருப்பேன் பாஸ்டர். தைரியமா? தைரியமா? நாளைக்கு எத்தனை உயிரா இருப்பீங்க? பைபிள் படி சொல்லணும். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானால் நான் உயிரோடு கூட இருந்தால் நாளைக்கு நான் இன்னதை செய்வேன். யாக்கோபு எழுதின புஸ்தகம். நாளைக்கு அவரு கிருபையா ஒரு நாள் கூட்டி கொடுத்தா உங்களுக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று இருக்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடக்குது உனக்கு தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் உன் வாழ்க்கை எப்படி? புகை. வாழ்க்கை எப்படி? புகையை போல போயிடும். அதனாலதான் சொல்லணும், கர்த்தர் சித்தமானா நாளைக்கு நான் வரும் பிரதர், கர்த்தர் சித்தமானா நான் வரேன். அது வாயில வரணும், அது வாயில. ஆமென். ஏன்னா நாளைக்கு நான் வரேன்னா நீ நைட்டை ஜோலி முடிச்சு ஆண்டவர். ஏன்? நாளைக்கு நான் இதை செய்வேன். நாளைக்கு மட்டும் நீ இதை செய்யலனா இல்லையா உடம்புல உயிர் இருக்காது. அப்படி சொல்றாலாம், கவனமா கேட்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தாதான் நாளைக்கு நான் இதை செய்வேன்னு நீ சொல்லணும் வாயில. ஏன்னா நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. எல்லாமே அவருக்கு தான் தெரியும். புரியுதா? மூன்றாவது ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், 5 நிமிஷம் தான். ஏன் கடவுளே சொல்லுவாங்களே, அவர் தயாளா இருக்கும்போது ஏன் நம்ம இன்னைக்கு ஏழ்மையா இருக்கிறனா? மூணாவது ஒன்று வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆண்டவர் இந்த நிலத்தின் ஓமையில 4 நிலம் சொல்றார். ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, இரண்டாவது கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை, மூன்றாவது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை, நாலாவது நல்ல நிலம். கவனிங்க, நீங்களும் நானும் நல்ல நிலமா இருக்கணும்.
நல்ல நல்ல நிலம் தான் 100% விளைச்சல் உண்டாகும். ஆமே சொல்லுங்களேன். ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. அப்போ உங்க நிலம் அல்லது உன்னுடைய உன்னுடைய இருதயம் அல்லது உன்னுடைய வாழ்க்கை அது தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல நிலமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா ஆண்டவர் கவனிங்க, கெட்ட நிலத்துல அவர் விதைக்கதே கிடையாது. நீங்க 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும், அப்ப தேவனே மூன்று கால், 1 30 60 100. அது உங்க நிலத்தை பொறுத்து தான். எத்தனை பேர் 30% ஒரு பிளஸிங்கா இருக்கு? 30%. 10 வரல பாஸ்டர், நான் இப்பதான் 0ல இருக்கேன் பாஸ்டர். அப்ப உங்க நிலம் சரியில்லைன்னு அர்த்தம். சீர்படுத்து. பைபிள் சொல்றது, ஓசியா சொல்றாரு, உன் நிலத்தை சீர்படுத்து, நல்லா ஏர் உழு, மண்ணாங்கட்டி வடை. புரியுதா? புரியுதா? நம்ம நிலத்தை நம்ம இன்னும் நல்லா சரிப்படுத்தணும், சீர்படுத்தணும், விளைச்சலுக்கு ஆயத்தப்படுத்தணும். நம்ம நிலம் சரியில்லை. ஏன்னா நல்ல நிலத்துல விதைச்ச விதை பாருங்க 100%. ஆமென். ஆமென். அப்ப நீ நல்ல நிலமா இருக்கணும். ஏன்னா நாங்களாம் உங்க நிலத்தை பார்க்க முடியாது, தெய்வம் ஒருத்தர் தான் பார்த்துன்னு இருப்பாரு. எனக்கு மட்டும் ஆசீர்வாதமே வரலை பாஸ்டர், நானும் 10 வருஷமா கோயில் வரேன் பாஸ்டர், நிலம் சரியில்லம்மா. நேத்து வந்தா பாஸ்டராவா நல்லா ஆயிட்டா பாஸ்டர், அதுக்கு நிலம் பக்குவப்படுத்திட்டு நீ அப்படியே யார் வந்தாலும் சரி, பிஷேப்பே வந்து பேசினோட இப்படிதான் இருப்பேன் நான். ஏம்மா கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் விட்டு மாறி விரிக்காத, விட்டு கொடு. விரிச்சு தான் இன்னைக்கு ஒண்ணுலாம் போயின்னு இருக்கிறோம். விட்டு கொடு, தாழ்த்து, ஒப்பு கொடு. இதெல்லாம் தேவன் உன் நிலத்தை விழறதுக்கு நம்ம உன்னை விட்டு கொடு. புரியுதா? அப்போ ஆண்டவர் பாருங்க இல்லையா, வயசு சொல்றது பொத்தலான பையிலிருந்து அதை ஸ்டாப் பண்ண ஒரு ஆண்டவர். வாசியமா ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல சொல்றார் பாருங்க, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். ஏன் திரளா விதைச்சா திரளா தானே கிடைக்கணும். ஏசப்ப சட்டைன்னு சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆனா இங்க என்ன சொல்றாரு, நீ திரளாய் விதைச்சு ஏன் கொஞ்சமா இருக்கிற? ஏன் திரளா விதைக்கிறல, ஏன் கொஞ்சமா வருது? அப்ப பைபிள் வசனம் பொய்யா? இல்ல, இங்க சரியில்லை. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உன் வழியை சிந்தித்து பாருங்கள். பாயிண்ட் என்னன்னா, உன் வழியை சிந்திச்சு பாரு. ஏன் நீ இன்னும் தேவ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா வரல? ஏன் இல்லையா? கடன் 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 அதிகம் போயினே இருக்கு. ஏன் வட்டி அதிகமா போகுது? ஏன் ஆண்டு உன் ஜெபத்தை கேட்கல? அதுக்கு ஏன் மாற்று வழியை உண்டாக்கல? யோசி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன். நான் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்றேன். எப்பா உன் வழியை சிந்திச்சு, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வரல, இந்த நன்மையா வரல, இந்த கிருபையா வரல இல்லையா? அதை சிந்திச்சு பாரு. உன் வழியை சிந்தித்து பாருங்கள். ஜபம் சரியா இருக்கா? வேதம் சரியா வாசிக்கிறியா இல்லையா? சரியா ஆண்டவரோடு கூட பழகுறியா? புரியுதா? ஊழியம் செய்றீங்களா? சாட்சியா இருக்கீங்களா? உன் வழியை சிந்தித்து பாருங்கள். இதெல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பொருந்தும். ஆமென். ஒரு பாத்திரத்துல பால் வாங்குறீங்க, கொண்டு போய் காசுறீங்க, பால் கெட்டு போச்சு. பால்காரன் தப்பா பாத்திரம் தப்பா?
பாத்திரமா பால்காரனா? பாத்திரம். ஏன் பால் தப்பா இருக்காதோ? பால் தப்பா இருக்காதா? மேக்சிமம் அதுல தப்பு வர. உன் சரியா பாத்திரத்தை கழுவினால கெட்டு போகும். புரியுதா? அப்போ நீ திரளா விதைச்சு கொஞ்சமா இருக்குன்னா காரணம் பாத்திரம் சரியில்லை. கர்த்தர் என்ன பண்றாரு? ஊதுறாரு. சிந்திச்சு பாரு, ஒழுங்குபடுத்து. அப்புறம் நோக்கி அப்பா அப்பா சரி பத்திட்டப்பா, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் ஜனத்தார் மத்தியில, என்னுடைய சகோதரர்கள் மத்தியில இல்லையா சொன்னா இல்லையா? 1:2 அதிகாரத்துல அந்த மனுஷன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கைதட்டு. உனக்கு அருளுவாரா? உன் ஜெபத்தை கேட்பாரா? உன் வழியை சிந்தித்து பார். ஏன் நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த நன்மை வரல? ஏன் நமக்கு சமாதானமே வரல? ஏன் சந்தோஷமே வரல? ஏன் சுகம் வரல? ஏன் இன்னைக்கு இந்த நன்மை ஆசீர்வாதம் வரல? சிந்தி. நீ சிந்திக்க தவறினால் சந்தி சிரிக்கணும் ஒருத்தர் சொன்னாரு. நம்ம சிந்திக்கணும். புரிஞ்சுட்டா? வாழ்வு காலத்துல நன்மையை அனுபவி, தாழ்வு காலத்துல சிந்தனை செய். வழியை சிந்திச்சு பாரு, கர்த்தரோடு ஒப்புரவாகு. அப்புறம் ஆண்டு சொல்றாரு இல்லையா? ஆமா, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மை கொடுப்பேன், இரட்டிப்பான நன்மை கொடுப்பேன் சொன்னாரா இல்லையா? அப்போ உங்க நிலம் என்ன பண்ணும்? நல்ல நிலமா இருக்கணும். பாருங்க, கர்த்தரே 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கு வர்ற வருமானமே 5 அப்பம் 2 மீன்கள் சாப்பிட்டு மீந்து போன மாதிரி மீந்து போக செய்வார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு தேதி என்ன? 19. இன்னும் எவ்வளவு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? ஏன் கேட்கறதுக்கா? உங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கா? வீட்டுல இருக்கா? போய் சொல்லாத. இருக்கு பாஸ்டர், ஏதோ ஒரு 2000 3000 வச்சுக்கிறோம் பாஸ்டர், இந்த 10 நாள் வண்டி ஓட்டணும் பாஸ்டர், வச்சுக்கிறோம் பாஸ்டர். அந்த அம்மா சொன்னாங்களே, எப்பா கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்குது, நானையும் பிள்ளையும் சாப்பிட்டு உண்மையா பேசணும். உண்மை பேசு. 2000 ரூபாய் இருக்குது பாஸ்டர், 3000 ரூபாய் இருக்கு பாஸ்டர், 4000 இருக்குது பாஸ்டர், 5000 இருக்குது பாஸ்டர். ஏன்னா நமக்கு 1ஆம் தேதி எப்படி ஆரம்பிக்கிறோமோ 30ஆம் தேதி அப்படிதான் இருக்கணும். அதான் தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தானுக்கு 1ஆம் தேதி கோல்டன் வீக்கா இருக்கும். நமக்கு 1ஆம் தேதி கோல்டன் வீக் தான், லாஸ்ட் டே கோல்டன் வீக் தான். ஏன்? அவர் உன்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து உன்னை அமர்ந்த கொண்டு விடுவார். நம்ம ஆண்டவர், நம்ம மேய்ப்பரே வித்தியாசமான மேய்ப்பார் இல்லையா? உங்களை புல் உள்ள இடத்துல மேய்ப்பார் அவர். ஆமா சொல்லுங்க. கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்ப, நம்பிக்கையோடு செய். ஆமென் சொல்லுங்க. உங்க நிலத்தை பண்படுத்துங்க. அதே மாதிரி இருக்காத. வசத்தை கேட்கிறல்ல, அடு தப்பு ஆண்டவரே, இன்னும் நான் சரிப்படுத்தணும் ஆண்டவரே இல்லையா? அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த 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 முன்கோபம் இதெல்லாம் நான் தூக்கி எட்ட போட்டணும். இன்னும் பொறுமை, சாந்தம், அமைதி இன்னும் என்கிட்ட வரணும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கிற ஆண்டவரே, என்னை ஆசீர்வதின்னு கேட்டா யாபேசை ஆசீர்வச்ச மாதிரி உன்னை ஆசீர்வச்சிருவான் ஆண்டவர். நம்புறீங்களா? ஆமென். அப்போ ஏன் நம்ம இன்னும் அந்த தேவ ஆசீர்வாதத்தை பெறலாம்? ஒண்ணு என்னன்னா, சத்துரு அவன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். தேவனும் ஜீவனை உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தான். ஏன் இன்னைக்கு நமக்குள்ள அந்த தேவ ஆசீர்வாதம் வரல? சத்துரு அதை தடுக்கிறான்.
நீ ஒவ்வொருத்தரும் யுத்த ஜெபம் பண்ணி தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, உங்க விசுவாசம் குறை வரக்கூடாது இல்லையா? ஆமா, நீங்க சரியான பார்வை பார்க்கணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பஞ்ச காட்டுல விதை விதைச்சா தேவன் மழையை அனுப்புவார், தேவன் அற்புதம் செய்வார், என் பஞ்சங்கள் மாறிடும் இல்லையா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஈசாக்கு பஞ்ச காட்டுல விதை விதைத்தான், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பெற்றுக் கொண்டான். அந்த ஆண்டவர் தான் ஆண்டவர் இல்லையா? மூன்றாவது என்ன? நல்ல நிலமா இருக்கணும். ஏந்து நிக்கலாமா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் முடியும் போது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவே, உனக்கு பாக்கிய நன்மை உண்டாகும். உன் கையின் பிரயாசம் இனி வட்டிக்காரனோ ஈட்டிக்காரனோ இஎம்ஐ பேங்க் சாப்பிடக்கூடாது. உன் கையின் பிரயாசம் நீ சாப்பிடணும். அப்பாடு ஜெபம் பண்ணு, அப்பா என் கையின் பிரயாசம் நான் சாப்பிடணும் ஆண்டவரே இல்லையா? ஆமா, காலமெல்லாம் கஷ்டப்பட்டு பாரு, கையில டேப் கட்டி வந்து பாரு. ஏன்னா நாலுல இருந்து அந்த பெட்டி முடியும் 10 மணி வரைக்கும் அந்த கையின் பிரயாசம் ஈட்டிக்காரர் சாப்பிட்டு போறான், பேங்க்காரர் சாப்பிட்டு போறான். இது கையில டேப் கட்டி வந்து நோ, உன் கையின் பிரயாசம் நீ சாப்பிடணும். அதான் நம்முடைய ஆசீர்வாதம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கி நன்மையும் உண்டாகும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கை உயர்த்தி பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. நாங்கள் ஐஸ்வர்யவானாகும்படி நீர் எங்களுக்காக தரித்திராணி இருக்கிறீர். நாங்கள் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். இந்த நாட்களில் இந்த திருசபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகிற தரித்திரங்கள், வறுமைகள், சாபங்கள், கடன் பிரச்சனைகள், இயேசுவே உங்க நாமத்துல அவை எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. தெரிந்தோ தெரியாமலோ அவங்க போய் இந்த கடன்ல, வறுமையில, தரித்திரத்துல ஆண்டவரே கஷ்டத்துல மாட்டிக்கொண்டிருந்தா தெய்வம் தாமே அவள் கிருபையாய் விடுதலை செய்யும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவே, உனக்கு பாக்கி நன்மையே உண்டாகும் சொன்னீங்கப்பா. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகர் அவங்க கையின் பிரயாசம் சாப்பிடவே இல்லை ஆண்டவரே. அவங்க பணம்லாம் வீணான எடுத்து போதா ஆண்டவரே. ஏசப்பா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பொக்கிஷங்களை ஆண்டவரே சத்துருவாகிய பிசாசு ஐயா தம்முடைய வீட்டிலே வைத்திருந்தா அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்போதே ரிலீஸ் பண்ற சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு அந்த பொருளாதார ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். தடையெல்லாம் விலகணும் ஆண்டவரே, தடையெல்லாம் விலகனப்பா ஐயா. ஆமா, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். நான் ஆண்டவர் இயேசு என்னை ஆசீர்வதித்து நீ அநேகருக்கு கடன் கொடுக்கிற பாக்கியம், அநேகருக்கு தர்மம் செய்கிற பாக்கியம், அநேகருக்கு நன்மை செய்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியா சொன்னப்பா. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதியும். வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நினைத்து ஆசீர்வதியும். இவர்களுக்கு இந்த வேத வசனங்கள் புரியும்படி செய்யும். உடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், உடைய ஆத்மாவை திறந்தருளும். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த திருசபை ஒரு மக்கள்லாம் உம்மாலே ஆசீர்வாதம் பெறணும் ஆண்டவரே. உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஈசாக்கு எப்படி பஞ்ச காலத்தை விதைத்தாரோ அதே போல இந்த பிள்ளைகள் பஞ்ச காலத்திலும் உமக்காய், உடைய ஊழியத்துக்காய், தரிசனத்துக்காய் விதைக்கும் போது கர்த்தாவே நீதாமே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறது ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு விதையும் புசிக்க ஆகாரம் கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தும் ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யும். இந்த மாசத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல ஒரு பொருளாதார தடை நீங்கி பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக் கொள்வதாக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவுள் என்பது. ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.